भारत माता की जय। तमिल सहोदरगले सहोदरिगले उंगल एल्लारोक्कम येन उडिया वणक्कम। डॉक्टर टी सौंदरराजन जी, President of Tamil Nadu, State Unit of BJP, my ministerial colleague, Sri Pon Radhakrishnan ji, other dignitaries on the dais, sisters and brothers, I begin by paying my respect to the ancient city of Madurai. For thousands of years, Madurai has been the seat of the Tamil Sangam. It is an important center of pilgrimage. The Meenakshi temple is a symbol of the richness of our heritage. And here in Madurai, I also pay homage to former Chief Minister J. Jayalalitha ji. சகோதரிகளே, சகோதரர்களே, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக பாஜகவின் தலைவர் அவர்களே, என்னுடைய அமைச்சரில் இருக்கின்ற திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகளே, நீண்ட பல ஆண்டுகளாக மதுரை தொன்மையான மாநகருக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ்ச்சங்கத்தின் இருப்பிடமாக இருந்து வந்துள்ளது. மதுரையிலே மீனாட்சி அம்மனுடைய கோவில் இங்கு வீற்றிருக்கிறது. இந்த தொன்மையான பாரம்பரியத்தின் அடையாளமாக, புனித தலமாக மதுரை திகழ்கிறது. இங்கு மதுரையிலே நான் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே. ஜெயலலிதா ஜி அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். Friends, moments ago I laid the foundation stone of an important project for health and medical education in Tamil Nadu. This project is the new All India Institute of Medical Science that will be ready soon. I congratulate you for the same. The Rajaji Medical College, Tanjavur, and the super speciality blocks of the Tirunelveli Medical College have also been inaugurated today. These are all part of the Union government's vision to provide affordable health care to the poor. Work is on to establish one medical college in every 3 Lok Sabha constituencies. Friends, this is not only helping to improve medical services, but also providing avenues of education and employment for youth. சற்று முன் நான் சுகாதாரம் மற்றும் மருத்துவ கல்விக்கான முக்கியமான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். இந்த எய்ம்ஸ் திட்டம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். அதற்கான எனது நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜாஜி மருத்துவக் கல்லூரி, தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி, நெல்லையிலே அமைந்திருக்கின்ற சிறப்பு சிகிச்சை பிரிவு மற்றும் மருத்துவக் கல்லூரிகளும் இன்று துவங்கப்பட்டிருக்கின்றன. ஏழைகளுக்கு எளிமையான மருத்துவ வசதிகள் கிடைக்க மத்திய அரசினுடைய தொலைநோக்கு பார்வையின் அம்சமாகவே இந்த பணிகள் இங்கே துவங்கப்பட்டு இருக்கின்றன. 3 பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்குவது நம்முடைய நோக்கம். இது மருத்துவ வசதிகளை பெறுவதற்காக, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை பெறுவதற்காகவும் இந்த திட்டங்களானது இப்பொழுது துவங்கப்பட்டு இருக்கிறது. I have spoken in great detail about the NDA government's efforts in healthcare in my last speech a few minutes ago. Apart from direct intervention in healthcare, the Union government has also focused on preventive healthcare. Swachh Bharat has become a people's movement. Rural sanitation has increased from 38% in 2014 to 98% today.
We have built more than 9 crore toilets in this period, out of which 47 lakhs have been made in Tamil Nadu alone. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தும் முக்கியமான முன்முயற்சிகளை பற்றி நான் கூறினேன். நேரடியாக மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவதோடு நோய்கள் வராமல் தடுப்பு நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொண்டு வருகிறோம். ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அதில் முக்கியமாக தூய்மை இந்தியா திட்டம் மிக பெரிய அளவிலே மக்கள் திட்டமாக இன்று ஏற்பட்டு இருக்கிறது. கிராமப்புறங்களிலே சுகாதாரம் என்பது 2014 38% இருந்ததை இன்று 98% நாம் உயர்த்தி இருக்கிறோம். இந்த காலகட்டத்திற்குள்ளாக 9 கோடி கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 9 கோடி கழிவறைகளில் 47 லட்சம் கழிவறைகள் தமிழகத்திற்கு மாத்திரம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Friends, we are working to improve ease of living for the poor and middle class. Our aim is to ensure that the fruits of development reach all sections of society. Basic infrastructure is being developed, keeping in mind the needs of the 21st century. We are focusing on various forms of connectivity, including highways, waterways, airways, and highways. In the last 4.5 years, 35,000 kilometers of the new highways have been built. The speed of highway construction and laying of railway lines had doubled. Projects that were pending for years have been speed up. நண்பர்களே, ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வை எளிதாக்குகின்ற நடவடிக்கைகளுக்கான முன்னேற்ற திட்டங்களை நாம் ஏற்படுத்தி வருகிறோம். இந்த முன்னேற்றத்தின் பலன்கள் அனைத்து பகுதி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். அடிப்படை உள்கட்டமைப்பு மேம்பாடு 21ஆம் நூற்றாண்டினை அதன் தேவைகளை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. நாம் பல்வேறு இணைப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். தேசிய நெடுஞ்சாலை, நீர்வழிச்சாலை, விமான போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்ப இணைப்பு என்று அனைத்து துறைகளிலும் நாம் மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறோம். கடந்த 4.5 ஆண்டுகளிலே இதுவரை 35,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வே லைன்கள் விரைவுபடுத்தப்பட்டு இந்த 4.5 ஆண்டுக்குள் அது 2 மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் உள்ள திட்டங்களை நாம் விரைவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். You are all aware of the link between Rameshwaram and Pamban, which was snapped in 1964. For the last 50 years, there has been a demand to re-establish it. We have begun work on this project, which will cost about 2,100 crore rupees. Soon, Dhanushkodi will be connected to Rameshwaram and Pamban. Similarly, a new Pamban bridge is being constructed to facilitate people in the region. அதேபோல ராமேஸ்வரம் பாம்பன் இணைப்பானது 1964 துண்டாடப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பாதையை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது. ஆகவேதான் 21,000 கோடி ரூபாய் செலவிலே ராமேஸ்வரத்தையும் பாம்பனையும் தனுஷ்கோடியோடு இணைப்பதற்கான திட்டத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அதேபோல் புதிய பாம்பன் பாலமும் இப்பொழுது கட்டப்பட்டு வருகிறது. ஆகவே இப்பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் இவ்வாதிரியாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. Another long pending demand of the people of this region has been fulfilled through the Tejas train. This ultra modern Tejas train will now connect Madurai and Chennai. Work is also on to create 10 smart cities in Tamil Nadu
including Madurai. அதேபோல இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக விரைவு ட்ரெயின் மிக அதிவேகமான ரயில் வண்டியானது வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. அதை நிறைவேற்றும் வண்ணம் தேஜஸ் ரயில் மதுரையிலிருந்து சென்னைக்கு இடையே இயக்கப்படும். மதுரை உட்பட 10 ஸ்மார்ட் சிட்டிகளுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. Friends, better infrastructure and better connectivity are essential for employment creation. Tamil Nadu has been one of India's most progressive industrial states. It is now one of the leading states in our Make in India initiative. It shall also be one of the pioneering states for the Defense Industrial Corridor. Our aim is to make Tamil Nadu the preferred hub for aerospace and defense industries in India. This could be in the area of engineering, design, manufacturing, and allied activities. The Defense Industrial Corridor shall be a generator of employment opportunity as well. நண்பர்களே, சிறந்த உள்கட்டமைப்பு வசதி மற்றும் சிறந்த இணைப்பு திட்டங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்க அத்தியாவசியமானதாகும். தமிழகம் நன்கு முன்னேறிய தொழில்மயமான மாநிலங்களுள் ஒன்று. மேக் இந்தியா திட்டத்தின் மூலமாக மத்திய அரசின் முயற்சியில் தமிழகத்திற்கு முன்னுரிமை தரப்பட்டு உள்ள மாநிலமாக நாம் வைத்திருக்கிறோம். பாதுகாப்பு பொருட்களை உற்பத்தி செய்கின்ற மாநிலங்களில் தமிழகம் அனைவராலும் வந்து இங்கு தொழிற்சாலைகளை அமைக்கின்ற ஒரு மையமாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முயற்சி. அதேபோல நம்முடைய குறிக்கோள் விண்வெளி ஆராய்ச்சி மையம், பாதுகாப்பு தொழில்களின் மையமாக தமிழகம் விளங்க வேண்டும் என்பது. பொறியியல், டிசைன் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகளை தமிழகத்திலே ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். தமிழகத்திலே பாதுகாப்பு தொழில் வளாகத்தின் மூலமாக மிக பெரிய அளவிலே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காக நாம் திட்டமிட்டு வருகிறோம். Friends, the union government is focusing on port-led development. Tuticorin Port is an icon and engine for the economic growth of Tamil Nadu. Recently, the first container mainline vessel was flagged off from this port. Given its strategic location, this port now has the potential to become a transshipment hub for South India. It can also boost industrial development of the region. அதேபோல நண்பர்களே, தூத்துக்குடி துறைமுகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடி பொருளாதார முன்னேற்றத்தின் அடையாளமாக அதன் உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது. சமீபத்தில் பிரதான பாதையிலே முதல் கப்பலானது தூத்துக்குடியிலே இயக்கப்பட்டு இருக்கிறது. தூத்துக்குடியினுடைய அதனுடைய இருப்பிடத்தின் முக்கியத்துவம் காரணமாக கப்பல் போக்குவரத்திலே தென்னிந்தியாவிலேயே ஒரு முக்கியமானது ஒரு துறைமுகமாக தூத்துக்குடி முன்னேற்றப்படும். இதன் மூலமாக இப்பகுதியிலே தொழில் முன்னேற்றத்திற்கு நாம் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். The credit for developing the first high-speed train T18 also goes to Tamil Nadu. In times to come, T18 will provide high-speed connectivity across the country. It has also excited interest among several other countries. When production begins on a large scale, it shall provide a large number of employment opportunities for the youth of Tamil Nadu. அதேபோல முதல் அதிவிரைவு ரயில் வண்டி T18 இயக்கி இருக்கின்ற பெருமையும் தமிழகத்தையே சாரும். விரைவில் இந்த T18 ரயில்கள் நாடு முழுவதும் இணைக்கப்படும். இது பல நாடுகளின் ஆர்வத்தை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தின் பாலவைகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன. இதன் உற்பத்தி துவங்கும் பொழுது
இந்த பகுதியிலே தமிழகத்திலே மிக பெரிய அளவில் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். Friends, the union government is committed to providing employment opportunities and education to all segments of our society. It was with this spirit that recently we decided to provide 10% reservation in education and government employment to the poor among the general category. This decision has been taken in such a way that it does not impact the Dalits, tribals and OBCs who are already availing the benefits of reservation. It is unfortunate that an atmosphere of suspicion and mistrust is being created by a few people in Tamil Nadu to serve their own self-will interests. I urge all of you to remain vigilant against such negativity. Any political thought which opposes the poor cannot ever benefit anyone. மத்திய அரசானது வேலை வாய்ப்பு மற்றும் கல்வியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாம் வேலை வாய்ப்பு கல்வி ஏற்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டிருக்கிறோம். இந்த உயரிய நோக்கத்தை கருத்தில் கொண்டுதான் பொது பிரிவிலே இருக்கின்ற ஏழை மக்களுக்கு 10% இடஒதுக்கீட்டினை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. நாம் இந்த முடிவை எடுக்கும் பொழுது ஏற்கனவே இடஒதுக்கீடு பலன்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பட்டியல் சமுதாய மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவினை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழகத்திலே சில சுயநல சக்திகள் தங்கள் சுயநலம் காரணமாக மக்கள் மத்தியிலே சந்தேகம் மற்றும் நம்பகத்தன்மையின்மையை உருவாக்குவதற்காக முயற்சி மேற்கொள்கிறார்கள். நான் ஆகவே இளைஞர்களை நீங்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இம்மாதிரியான எதிர்மறை சக்திகளிடமிருந்து என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏழை எளிய மக்களை அவர்கள் மேம்பாட்டை கருத்தில் கொள்ளாத எந்த விஷயமும் நாடு முழுவதற்கும் நிச்சயமாக பயனளிக்காது. Friends, I want to talk to you about one more issue. This is relating to the Devendra Kula Vellalar community and ensuring justice as well as opportunity for them. The issue came to me and I am fully sensitive towards that demand, and you would be happy to know that there is significant progress with regards to it. I assure the community that justice will be done. This is a subject about social harmony and we are committed to justice for all. நண்பர்களே, நான் மற்றொரு விஷயத்தை பற்றியும் இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கருணையோடு அணுகுவது நம்முடைய பழக்கம். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினர் என்னை வந்து பார்த்தார்கள். அவர்களுடைய மக்களுடைய வாழ்வியல் பற்றிய ஆராய்ச்சிகளை பற்றி அவர்கள் என்னிடம் எடுத்து சொல்லி நியாயம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதை நான் SC/ST கமிஷன் மற்றும் மாநில அரசாங்கத்திடம் இதை பற்றி பரிசீலிக்குமாறு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மாநில அரசாங்கம் இது தொடர்பாக தக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு இச்சமுதாய மக்களுக்கு நியாயம் கிடைக்க செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். Friends, opportunity for all cannot be guaranteed as long as there are artificial concepts of high and low or ours and theirs in society. The union government is taking effective steps to rid the country of corruption and nepotism. Any person who has cheated or looted the country shall be brought to the justice. This is regardless of whether he is in India or abroad. The union government's efforts against corruption has created a star from Chennai to Delhi. All those who were used to making
deals in government contract, defense deals and welfare schemes are now facing the music. That is why they are all coming together. They say that keeping aside all other considerations, they must unite to remove this watchman. நண்பர்களே, அனைத்து மக்களுக்குமான வாய்ப்புகள் உத்தரவாதம் செய்யப்பட வேண்டுமானால் செயற்கையாக நாம் ஏற்படுத்தியிருக்கின்ற உயர்வு தாழ்வு நம்மவர் மற்றவர் என்கின்ற எண்ணங்கள் இந்த சமுதாயத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். மத்திய அரசாங்கமானது ஊழல் மற்றும் சொந்த நலன்களுக்காக செயல்படுவதிலிருந்து நாம் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறோம். எவர் ஒருவர் இந்த நாட்டை ஏமாற்றி இருக்கிறார்களோ, கொள்ளையடித்திருக்கிறார்களோ, அவர்கள் நீதிமன்றத்தின் முன்பாக நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலே இருந்தாலும் சரி, நீதியின் முன்பாக அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். ஆகவேதான் மத்திய அரசாங்கமானது ஊழல் எதிராக எடுத்திருக்கின்ற நடவடிக்கை சென்னையிலிருந்து டெல்லி வரை மிகப்பெரிய பதட்டத்தை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது. எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள்? அரசாங்கத்தினுடைய கான்ட்ராக்ட்ல, டிஃபென்ஸ் ஒப்பந்தங்களிலே, மக்களுடைய வாழ்வு முன்னேற்ற திட்டங்களிலே யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அவர்கள் இப்பொழுது அதற்கான பலனை உணரத் துவங்கி இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் எல்லோரும் ஒன்றாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வைத்து விடுவோம், இந்த நாட்டின் காவலனாக இருப்பவனை நீக்கி விடுவோம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Friends, however big a group they form, out of fear and negativity, Narendra Modi will stand firmly with the poor. And I call upon the people of Madurai and the youth of Tamil Nadu to reject these forces of negativity. I congratulate you once again for the new All India Institute of Medical Sciences. Thank you. Vanakkam. நண்பர்களே, அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருக்கலாம், அவர்களுடைய எதிர்மறை மற்றும் அச்சத்தின் காரணமாக அவர்கள் என்ன செய்தாலும் நரேந்திர மோடி ஏழை மக்களின் பின்னால் உறுதியாக நிற்பார். அதே போல நான் மதுரையிலே இருக்கின்ற மக்களுக்கும் தமிழகத்தின் இளைஞர்களுக்கும் என்னுடைய அறைகூவல், இந்த எதிர்மறை சக்திகளை புறந்தள்ளுங்கள். நான் மீண்டும் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். வணக்கம்.